welcome to our class. In this video, we are going to see about the common grammatical mistakes from English grammar from 6th to 12th standard. When we are writing or when we are speaking to somebody else, we will usually read the grammar mistakes. So in this video, we are going to see out the mistakes what we are leaving. For example, I go to school on bus. So on is the mistake. So we are striking out that instead of on, we are using the word as by. I go to school by bus. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆன் அப்படிங்கிற அர்த்தம் என்னது அப்படின்னா நான் வந்து ஸ்கூலுக்கு நடந்து போவேன். ஐ வில் வாக் டு ஸ்கூல் ஆன் ஃபீட். அப்போ பாதத்தை மென்ஷன் பண்ணுது. நான் நடந்து போவேன் அப்படின்னு சொல்லு. ஸோ அட் தேட் சென்டென்ஸ் வி கேன் யூஸ் த வேர்ட் அஸ் ஆன். ஆனால் இதில் வந்து நான் பஸ்ஸில் போவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எதில் போவேன்? பஸ்ஸில் போவேன். அப்போ பை பஸ். அப்போ பைங்கிற வேர்டு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆன் வி ஆர் யூஸிங் த வேர்ட் பை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், we all saw the ghost. Who is mentioned as ghost? பேயை குறிக்கிறது தான் கோஸ்ட்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து கோஸ்ட்டை பார்த்தோம். அப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸை மென்ஷன் பண்ணுது, ப்ரெசன்ட் டென்ஸை மென்ஷன் பண்ணல. ஸோ saw is the V3, அதாவது பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? அப்போ V2 மென்ஷன் பண்ணுது பாஸ்ட் டென்ஸ். அப்போ அதை சேஞ்ச் பண்ணும்போது we saw the ghost. So we are omitting the word or because we saw the ghost. It had finished in the past tense. So saw is the V2, that is past tense. So in the past tense we must not use the word are. So we are omitting the word are. Next example, I am completed BSc. BSc is one degree. It will be completed in college. So instead of am, we have to write have. I have completed BSc. What is the difference between the am and have? Am அப்படின்னா இப்போ நம்ம இது பண்ணிட்டு தான் மென்ஷன் பண்ணுவோம் ப்ரெசென்ட்ல உள்ளது. ஆனால் ஹேவ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். நான் இப்போ பண்ணிட்டு இருக்கல பிஎஸ்சி. இப்போ நான் வந்து ஆன் கோயிங் போயிட்டு இருக்கிற, நான் முடிச்சிட்டேன். ஸோ வி ஆர் யூசிங் த வேர்ட் ஹேவ். இட் ஹேட் ஃபினிஷ் இன் த பாஸ்ட் டென்ஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவ் வி ஆர் யூசிங் ஹேவ். ஸோ ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் பிஎஸ்சி. In this video, I had strike out the mistakes and I had corrected the answers and highlighted and underlined. So that is the correct word. Next example, she is senior than me. So instead of than, we are using to. She is senior to me. அவ என்னை விட பெரியவ, சீனியர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது, ஆஃபீஸ் இல்லாட்டி ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா தேன் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக டூ அப்படிங்கிற வேர்டு தான் இது பண்ணும். ஏன்னா அவள் வந்து என்னை விட பெரியவ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி ஆர் யூசிங் த வேர்ட் அஸ் டூ. ஸோ வி ஆர் ஸ்ட்ரைக்கிங் அவுட் த வேர்ட் தேன். இன்ஸ்டெட் ஆஃப் தேன் வி ஆர் யூசிங் டூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ப்ரிஃபர் டீ தேன் காஃபி. வாட் இஸ் மீன் பை ப்ரிஃபர்? எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து டீயை விட காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தேன் வி ஆர் ஒமிட்டிங் த வேர்ட் தேன் அண்ட் வி ஆர் யூசிங் டூ. ஐ ப்ரிஃபர் டீ டு காஃபி. டீலேருந்து நான் காஃபிக்கு மாறிட்டேன். டீயை விட எனக்கு காஃபி தான் பிடிக்கும். ஸோ வி ஆர் யூசிங் த வேர்ட் டூ. ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேன் அப்படிங்கிற வேர்ட் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக டூ அப்படிங்கிற வேர்டு தான் போடணும். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நீங்கள் கண்ணை மூடிட்டு ஈஸியாக போட்டுடலாம். தேன் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா டூ அப்படிங்கிற வேர்டு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நெய்தர் ராஜி நார் விஜி ஆர் அவைலபிள். அவைலபிள் அப்படின்னா இப்போ ஆன்லைனில் இருந்து வச்சுக்கோங்களேன், ஐ எம் அவைலபிள் இன் ஆன்லைன். அப்போ நான் வந்து இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அவள் வந்து இருக்கா, அவைலபிளாக இருக்கா, அவள் வந்து இங்கே தான் இருக்கா அந்த பிளேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் வி ஆர் யூசிங் இஸ். நெய்தர் ராஜி நார் விஜி இஸ் அவைலபிள். அப்போ ராஜிங்கிறது ஒரு பொண்ணு தான், விஜய்ங்கிறது ஒரு பொண்ணு தான், ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணுது. ஆனால் ஆண்டுங்கிற வேர்டு அவங்க கொடுக்கல. நெய்தர் ராஜி நார் விஜி. அப்போ இவ அல்லாட்டி அவ. ஸோ எய்தர் ஆர் சாய்ஸை சொல்கிறனால நம்ம ஆருக்கு பதிலாக இஸ்ஸை போட்டிருக்கோம். சப்போஸ் ரெண்டு பேரையும் மென்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா ஆர் வரும். ஸோ இன் திஸ் பிளேஸ் தே ஆர் மென்ஷனிங் நெய்தர் ராஜி நார் சிஜி. தே ஆர் மென்ஷனிங் எனி ஒன் பர்சன். ஸோ வி ஆர் ஸ்ட்ரைக்கிங் அவுட் த ஆர் அண்ட் வி ஆர் யூசிங் இஸ். Next example, we bought the furnitures. So we are striking out the yes and we are using only we bought the furniture. அப்போ இந்த மாதிரி ஃபர்னிச்சர், லக்கேஜ், சீனரி இந்த மூணு வேர்ட்ஸ்க்கும் நம்ம எஸ்ங்கிற வேர்டை ஒமிட் பண்ணணும். எஸ்ங்கிற வேர்டை போடக்கூடாது. ஸோ ஃபர்னிச்சர், சீனரி, லக்கேஜ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ we are omitting the yes and we are using only furniture. Next example, I met my bestie a hour ago. So instead of a we are using an. I met my bestie an hour ago. So are அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த ஹச்ங்கிற வேர்டு சைலண்ட் வேர்டாக வரும் ஆர். அப்போ ஹார் அப்படின்னு சொல்றதுக்கும் ஆர் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம்
இருக்குது. ஸோ நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஓ அப்படிங்கிற வேர்ட்ஸில் தான் நம்மளுக்கு வந்து உச்சரிக்கிறோம். ஸோ அதனால நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். ஏன் AEIOU வந்துச்சுன்னா ஆன் யூஸ் பண்ணுவோம், அது போக வவல்ஸ் வந்துச்சுன்னா ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓ சவுண்டில் தான் வந்திருக்கு. அதனால இன்ஸ்டெட் ஆஃப் ஆ வி ஆர் ஸ்ட்ரைக்கிங் அவுட் ஆன், வி ஆர் யூஸிங் ஆன். பெஸ்டி அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். நான் என்னோட ஃப்ரெண்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ஸோ வி ஆர் ஸ்ட்ரைக்கிங் அவுட் த ஆ அண்ட் வி ஆர் யூஸிங் ஆன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சுந்தர் இஸ் ஆ ஆனஸ்ட் மேன். ஆனஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா நேர்மையானவர் அப்படின்னு அர்த்தம். So we are omitting the word a and we are using an. Sundar is an honest person. Honest தான் நேர்மையானவன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஆர்லையும் இந்த ஆனஸ்ட்ங்கிறதுலையும் ஹச்ங்கிற வேர்ட் சைலண்டாக தான் வந்திருக்கு. ஸோ நம்ம உச்சரிக்கும் போது ஓ தான் வருது. ஸோ வவல்ஸ் ஒன்று இருக்கிறதுனால இதில் ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ we are striking out the word a and we are using an. Next example, last. Neither they nor I were punished. அவங்க எல்லாரும் அப்படி இல்லாட்டி நான் பனிஷ் பண்ணப்படுவேன், இனிமேல் தான் படுவேன். ஸோ எய்தர் ஆர் சாய்ஸ் தே ஆர் கிவிங், வெதர் ஷீ மீ, வெதர் மீ அதர்வைஸ் தே, அவங்க எல்லாரும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வேர் வி ஆர் யூஸிங் வாஸ். நெய்தர் தே நார் ஐ வாஸ் பனிஷ்ட். ஒன்று அவங்க, அப்படி இல்லாட்டி நான் அப்படி இல்லாட்டி அவங்க எல்லாரும், யாராவது ஒருத்தர் பனிஷ் பண்ணப்படுவோம். ஸோ ஹியர் ஆல்சோ தே ஆர் மென்ஷனிங் எனி ஒன். So singular, so we are using the word as was. Okay students, in this video we had learnt about common grammatical mistakes when we are usually writing or speaking to somebody else. So this is a simple method. When we are writing and when we are speaking to somebody else, we have to think and write or speak, then only we can avoid the grammatical mistakes. Through this you had learnt the common grammatical mistakes, how to avoid the grammar mistake. So I think you had understood this video. Thank you for watching.